ஒரு மனிதர் தன்னுடைய மரண நாளை முன்கூட்டியே எழுதி வைத்து அதே நாளில் அதே நேரத்தில் அமர்ந்த நிலையிலேயே முக்தி அடைந்தார் என்றால் நம்புவீர்களா? திருக்குற்றாலம் அருகே வாழ்ந்த ஸ்ரீ செண்பகசாது சுவாமிகள் ஒரு கட்டத்தில் இல்லற வாழ்க்கையின் மீது இருந்த பற்று மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. அவர் மனம் ஆன்மீக வழியை நோக்கி திரும்பியது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு மனிதர் தன்னுடைய மரண நாளை முன்கூட்டியே எழுதி வைத்து அதே நாளில் அதே நேரத்தில் அமர்ந்த நிலையிலேயே முக்தி அடைந்தார் என்றால் நம்புவீர்களா? ஒரு தேவியின் அருளால் பிறந்து தன் வாழ்க்கையே தவமாக மாற்றி மௌனத்தின் சக்தியால் சித்திகளைப் பெற்ற ஒரு மகான் இருந்தார். அவர்தான் திருக்குற்றாலம் அருகே வாழ்ந்த ஸ்ரீ செண்பகசாது சுவாமிகள். அவரது வாழ்க்கை வரலாறு அற்புதங்களும் ஆன்மீக ரகசியங்களும் நிறைந்த ஒன்று. திறப்பு 1903ஆம் ஆண்டு திருக்குற்றாலம் அருகே உள்ள காசிமேஜர்புரம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ செண்பகசாது சுவாமிகள் அவதரித்தார். அவருடைய பெற்றோர் சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் சடச்சி அம்மாள். ஒருநாள் திருக்குற்றால செண்பகாதேவி அம்மன் குரத்தி வடிவில் வந்து உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த அருள் வாக்கு நிறைவேறி பிறந்த குழந்தைதான் பின்னாளில் மகானாக விளங்கிய செண்பகசாது சுவாமிகள். அந்த தேவியும் நினைவாகவே அவருக்கு செண்பகம் என்று பெயரிட்டனர். இல்லற வாழ்க்கை. சுவாமிகள் இளமையில் சாதாரண மனிதரைப் போலவே வாழ்ந்தார். விவசாயம் செய்தார். மேலும் கடலை வியாபாரமும் செய்து வந்தார். உரிய காலத்தில் மாடத்தி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை தொடங்கினார். அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர். அதில் சச்சிதானந்தம் என்ற மகன் அவரது வரலாற்றில் முக்கியமாக குறிப்பிடப்படுகிறார். அந்த காலத்தில் சுவாமிகள் ஒரு நல்ல குடும்பத் தலைவராக தன் கடமைகளை சிறப்பாக செய்து வந்தார். திருப்புமுனை. ஆனால் ஒரு கட்டத்தில் இல்லற வாழ்க்கையின் மீது இருந்த பற்று மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. அவர் மனம் ஆன்மீக வழியை நோக்கி திரும்பியது. திருக்குற்றால செண்பகாதேவி அம்மன் ஆலயத்தில் அவர் தவம் செய்ய ஆரம்பித்தார். பின்னர் காசி வரை பயணம் செய்து பல சந்நியாசிகளையும் சாதுக்களையும் சந்தித்து ஆன்மீக அனுபவங்களை பெற்றார். அற்புத நிகழ்வு. ஒருநாள் அவரது மனைவி கல்லிடைக்குறிச்சியில் இருக்கும் தாய் வீட்டிற்கு சென்று நீண்ட நாட்களாக திரும்பவில்லை. அப்போது சுவாமிகள் தம் மகனிடம் கூறினார், உன் அம்மா இன்று மதியம் தலையில் பாரத்தோடும் மடியில் சுமையோடும் வருவாள் என்று. அவர் சொன்னபடியே அன்று மதியம் அவரது மனைவி ஆற்றில் பிடித்த மீன்களை சுமந்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். இதுபோன்ற அற்புதங்கள் பல அவரது வாழ்க்கையில் நடந்ததாக கூறப்படுகிறது. தபம் மற்றும் இறை சக்தி. பின்னர் காசிமேஜர்புரம் சித்ரா நதிக்கரையில் சுவாமிகள் தவம் செய்ய ஆரம்பித்தார். 1952ஆம் ஆண்டு அங்கே ஒரு கற்கோவிலை கட்டினார். அந்த ஆலயத்தின் கருவறைக்கு அடியில் ஒரு சுரங்கம் போன்ற பகுதியை அமைத்து அதற்குள் அமர்ந்து பல ஆண்டுகள் கடும் தவம் செய்தார். அவரது தவ வலிமை அவ்வளவு அதிகமாக இருந்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள். தவத்தின் சக்தி அதிகரித்தபோது அவரது பற்கள் அனைத்தும் தானாகவே உதிர்ந்ததாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது. சுவாமிகள் சாதாரண தியானத்தை விட அந்தர்முக தவம், அதாவது உள்ளார்ந்த தியானத்தில் வல்லவராக இருந்தார். தவம் செய்யும் காலங்களில் அவர் யாரிடமும் பேச மாட்டார். மௌனம்தான் மனதின் சக்தியை பெருக்கும் என்பது அவரது கொள்கை. போதனைகள். சுவாமிகள் தன்னை நாடி வந்த பக்தர்களிடம் ஒரு முக்கியமான உண்மையை கூறுவார். இல்லறத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்தாலே அதுவே பெரிய தவம். அவர் எப்போதும் சாதாரண வேட்டி மற்றும் துண்டு மட்டுமே அணிவார். பசியோடு வரும் மக்களுக்கு உணவளிப்பதை இறைவனுக்கு செய்யும் சேவையாக கருதி அதை வழக்கமாக செய்து வந்தார். முக்தி கதை. சுவாமிகள் வாழும்போதே ஒரு விசித்திரமான வார்த்தையை அடிக்கடி கூறி வந்தார். என் வாழ்க்கை காலம் 8-8-64, அதாவது 64 வயது வரைதான் தான் வாழப்போகிறேன் என்று முன்கூட்டியே அறிவித்தார். காலம் நெருங்கியபோது மௌனமாக இருந்தார். பின்னர் தன் மகன் சச்சிதானந்தத்தை அழைத்து பஞ்சாங்கம் மற்றும் ஸ்லேட்டை கொண்டு வரச் சொன்னார். அதில் தான் முக்தியடையும் நாளை எழுதி வைத்தார். அவர் கூறியபடியே 1967ஆம் ஆண்டு
ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி பூர நட்சத்திரம் அன்று காலை 8:30 ஸ்ரீ ஷண்பகசாது சுவாமிகள் அமர்ந்த நிலையிலேயே முக்தியடைந்தார். இன்று வரை அவரது சமாதி ஆலயம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள காசிமேஜர்புரம் கிராமத்தில் உள்ளது. அங்கு செல்லும் பக்தர்கள் அவரது அருளை அனுபவித்து வருகின்றனர். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தித் தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.